ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனஸ் சேனல் 27. இன்றைக்கி பப்பாயா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கோங்க. அதோட தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பப்பாளி பழத்தை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பப்பாளி துண்டுகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பப்பாளி பியூரியை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் அதில் 40 கிராம் அளவுக்கு முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதைகள் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் நம்ம அரைச்ச பப்பாயா பியூரியை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க. அரைப்படாமல் பப்பாளி பீசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. பப்பாயோட நேச்சுரல் கலர் தான். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதால கலர் நல்லா டார்க்காக இருக்குது. கலர் நல்லா பளிச்சுன்னு வேணும்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, வெள்ளரி விதையை சேர்த்துடலாம்.
ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.